அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, ரமலானுடைய மாத காலத்தினுடைய கடைசி பத்திலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் அதிகமானவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சந்தேகம், லைலத்துல் கத்ர் இரவு எப்போது வரும்? இந்த லைலத்துல் கத்ர் இரவை எதிர்பார்த்து அதிகமாக பள்ளிவாசல்களிலே 27ஆம் கிழமை ஒரு விசேட நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வார்கள். லைலத்துல் கத்ருடைய இரவு என்றால் 27ஆம் கிழமை இரவு தான் அப்படிங்கிற ஒரு மனநிலை கூட மக்களுடைய மனதில் ஏற்பட்டிருக்குது. மக்களுடைய நிலைகள் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், 27ஆம் கிழமை விடிய விடிய பள்ளிகளில் ராத்திபுகள், பயானு, சாப்பாடு, அன்னதானம் கொடுக்கறது, பள்ளிகளில் பெரிய பல்புகள் எல்லாம் போடுறது, வீடுகளில் எல்லாருமே தூங்க மாட்டாங்க. 27ஆம் கிழமை லைலத்துல் கத்ர் இரவு அப்படின்னு சொல்லி கொண்டாடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஒரு சிலர் இந்த நோன்பு பிடிப்பதில் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப பொடுபோக்காக இருப்பாங்க. பார்த்தீங்களா, அவங்க தலை நோன்பு கண்டிப்பாக பிடிக்கணும், அந்த நோன்பு தனியாக இருக்கக்கூடாது, அது வாடுமாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சோடியா 27ஆம் கிழமை ஒரு நோன்பு பிடிப்பாங்க. இப்படி அந்த மார்க்கத்தில் ஈடுபாடு குறைந்து, அதாவது நோன்பு பிடிக்கிறதுலேயே பொடுபோக்காக இருக்கிறவங்க 27ஆம் நாளில் கண்டிப்பாக பிடிக்கக்கூடிய சூழ்நிலையும் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆக மொத்தத்தில் இந்த லைலத்துல் கத்ர் இரவு அது எப்போ வரும் அப்படி என்று முதல்ல பார்த்துட்டோம்னு சொன்னால், லைலத்துல் கத்ர் இரவு ரமலான் மாசத்தில் வரும்ங்கிறது கன்ஃபார்ம். அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விடயம். ஹதீஸ்லையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த லைலத்துல் கத்ர் இரவு ரமலான் மாசத்தில் கடைசி பத்தினுடைய ஒற்றைப்பட்ட இரவுகளில் எதிர்பாருங்க அப்படின்னு நிறைய ஹதீஸ்களே வந்துக்கிட்டு இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு சில சூஃபித்துவ மகான்கள் லைலத்துல் கத்ர் இரவு எல்லா மாதங்களையும் சுற்றி சுற்றி வரும் அப்படிங்கிற பல கருத்துக்களையும் எழுதியிருக்கிறாங்க. யாரும் கோவிச்சு கொள்ளக்கூடாது. குறிப்பாக இந்த தப்லீக் ஜமாத்தில் இருக்கக்கூடிய தப்லீக் தலீம் தொகுப்பில் லைலத்துல் கத்ர் இரவினுடைய சிறப்பு, ரமலானின் சிறப்புங்கிற ஒரு பிரிவு இருக்கும். அது முதல்ல இருந்துச்சு, இப்போ அதை கொஞ்சம் மாற்றி இருக்கிறாங்க. என்றாலும் இன்றைக்கும் பள்ளிகளில் அது இருந்துக்கிட்டே இருக்குது. ரமலானின் சிறப்பு அப்படிங்கிற அந்த பகுதிகளில் லைலத்துல் கத்ர் இரவு எப்போ வரும் அப்படிங்கிறதுல இப்னு அரபிங்கிறவர் சொல்கிறாரு, லைலத்துல் கத்ர் இரவு என்பது எல்லா மாதங்களையும் மாறி மாறி வரும். ஷாபான் மாதத்தில் வந்திருக்குது, நான் 16 பார்த்துருக்கிறேன் அப்படி என்றெல்லாம் நிறைய கதைகளை அதில் எழுதியிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தத்தில் லைலத்துல் கத்ர் இரவு ரமலான் மாதத்தில் தான் அப்படிங்கிறது குர்ஆன் ஹதீஸில் தெளிவான ஒரு விளக்கம், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விடயம். இந்த சூஃபித்துவவாதிகள் என்று சொல்லக்கூடியவங்க, இந்த மாரிஃபா ஞானம் பேசக்கூடியவங்க லைலத்துல் கத்ர் எல்லா மாதத்திலையும் பெறும் என்று மார்க்கத்துக்கு முரணான ஒரு செயலை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எழுத்து மூலமாக சில புத்தகங்களையும் அந்த எவிடன்ஸுகள் இருந்துக்கிட்டே இருக்குது. சரி, இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இந்த லைலத்துல் கத்ர் இரவு ரமலான் மாதத்தில் அதுலேயும் 27ஆவது நாள் தானா அப்படி என்று நாங்கள் பார்த்தால், ஒரு ஹதீது வருது அபுதாவுதில், முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதத்தினுடைய கடைசி பத்தில் 27 லைலத்துல் கத்ரை எதிர்பாருங்க அப்படின்ற ஒரு ஹதீஸ் வருது. அதே மாதிரியாக அப்துல்லா இப்னு உனைஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இன்னொரு ரிவாயத் 23 எதிர்பாருங்க அப்படின்னு வருது. இப்படி இந்த ஹதீதுகளில் 27, 23 என்றெல்லாம் ஹதீதுகள் வருது. ஆனால் நடுநிலையாக பார்க்கும்போது புகாரி முஸ்லீமில் பதிவாக இருக்கக்கூடிய ஹதீதை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், புகாரியில் 2014வது ஹதீஸாகவும், முஸ்லீமில் 1997வது ஹதீஸாகவும் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ர் இரவு எப்போ வரும் அது பற்றிய செய்தியை அறிவிக்கிறதுக்காக மக்களிடத்தில் அப்படியே வெளிப்பட்டு வராங்க. வரும்போது 2 பேர் சச்சரவுல ஈடுபட்டுட்டு சண்டையில் இருக்கிறாங்க. அப்போ அதை கடந்து வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, நான் லைலத்துல் கத்ர் இரவு எப்போ வரும் என்றது சொல்கிறது தான் உங்கள்கிட்ட வந்துட்டேன். வரும்போது இன்னார் சண்டையில் ஈடுபட்டுட்டு இருந்தாங்க, அதனால் அது என்கிட்ட எடுக்கப்பட்டுட்டு, அது மறைக்கப்பட்டுட்டு, லைலத்துல் கத்ர் இரவை ரமலான் மாதத்தின் கடைசி பத்தின் ஒற்றைப்பட்ட இரவில் நீங்கள் எதிர்பாருங்க அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இணைகிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அப்போ 21, 23, 25, 27, இன்னொரு ரிவாயத்தில் மாதத்தின் கடைசி நாள், அதாவது 29லையும் எதிர்பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக இந்த ஒட்டுமொத்த ஹதீதுகளையும் நாங்கள் எடுத்து பார்த்தோம்னா 27 என்று தனியாக ஒரு ஹதீஸ் வந்திருக்க மாதிரி இருந்தால் அதை எடுக்கலாம். அதான் 23 என்றும் வந்திருக்குது. அதே மாதிரி 23, 25, 27 அப்படின்னு இந்த 3 நாளையும் நீங்கள் எதிர்பாருங்கன்னு புகாரியில்
ஹதீஸ் வருது. எனவே புகாரி முஸ்லிம் போன்ற நம்பகமான ஹதீது கிரந்தங்களில் இந்த லைலத்துல் கத்ரி இரவை வந்து அதை மறக்கடிக்கப்பட்டது. எனக்கு அதை சொல்லும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அது நலவுக்காக கூட இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆக ஏதோ ஒரு நலவுக்காக இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு எப்போ வரும்ங்கிறது அல்லாஹ் மறக்கடிச்சிக்கான். ஆனால் கண்டிப்பாக அதில் ஒரு நலவு இருக்கும் பாருங்க. 27 தான் அப்படிங்கிறது ஹதீஸில் சொல்லப்பட்டு ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க. அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு மட்டும் நின்று வணங்கி தொழுதுட்டு பேசாமல் இருந்துடுவாங்க. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார் இந்த லைலத்துல் கத்ர் இரவுல நின்று வணங்குகிறாரோ, ஈமானோடு நன்மை எதிர்பார்த்து நின்று வணங்குகிறாரோ, அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடும் அப்படிங்கிறாங்க. முந்தின பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டுரும் அப்படிங்கிறாங்க. ஆக நமக்கு அது மறக்கடிக்கப்பட்டதில் ஒரு நலவாக கூட இருக்கலாம். ஏன்னா கடைசி பத்தில் இன்னும் கொஞ்சம் மும்முரமாக ஒவ்வொரு நாள் இன்னைக்கு அறிக்கலாம்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே அமல்களை ஈடுபட போகிறோம். எப்போ அமல் செஞ்சாலும் அதுக்கு நன்மை இருக்குது. 27ஆம் கிழமை இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதில் ரொம்ப கவனமாக நம்ம அந்த அமல்களை ஈடுபடணும். குறிப்பாக இந்த 27ஆவது நாள் அப்படிங்கிறதுக்கு எந்த ஹதீதுமே இல்லை. அதே நேரத்தில் கடைசி பத்தின் ஒற்றை இரவுகளை நம்ம அதை எதிர்பார்க்குறோம். எனவே நாங்கள் அதை வந்து செய்யணும். ஏன்னா அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் என்கிற அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்ல, அந்த குர்ஆனை நாம் லைலத்துல் கத்ருடைய இரவில இறக்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைலத்துல் கத்ர் இரவின் சிறப்பு சொல்லும்போது கைரு மின் அல்ஃபி ஷஹர், அது 1000 மாதங்களை விட சிறந்தது அப்படி என்று அல்லாஹ் தஆலா நேராம் அந்த நாளினுடைய சிறப்பை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ அதில் என்ன மாதிரியான இபாதத்துக்களில் ஈடுபடணும் அப்படிங்கிறத நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலில் உள்ள அமல்களை தான் நம்ம செய்யணும். ஏன்னா பாருங்க ஹதீஸில் வருது, யார் இந்த லைலத்துல் கத்ர் இரவுல நின்று வணங்குகிறாரோ, ஈமானன் வஹ்திசாபன், ஈமானோடும் நன்மையை ஆதரவு வைத்தவராகும். நன்மை ஆதரவு வைக்காம யாராவது வணக்கம் செலுத்துவாங்களா? நன்மை ஆதரவு வச்சு தான் வணக்கம் செலுத்துவாங்க. அப்போ இந்த இடத்துல குறிப்பாக இஹ்திசாபன் அப்படின்றா என்ன? நன்மை எப்போ ஆதரவு வைக்கப்படும்? ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலுக்குள்ளே இருந்தால் தான் நன்மை கிடைக்கும், இல்லாட்டி தீமை தான் கிடைக்கும். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன், இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை யாராவது புதிதாக கொண்டு வந்தால் அது நிராகரிக்கப்பட்டுடும் அப்படிங்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதலில் இருக்கக்கூடியதாக இருக்கணும். லைலத்துல் கத்ர் இரவுல அமல் செய்யப்படுறது ராத்திபு செய்யலாமா? சத்தமாக திக்ர் செய்யறத அல்லாஹ்வே சொல்றான், குர்ஆன்ல தடுக்கிறான். உங்களுடைய ரப்ப நீங்கள் மனசுக்குள்ள அலையுங்க, சத்தத்தை உயர்த்தாம அப்படின்னு அல்லாஹ்வே திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். எனவே நம்ம சத்தமாக கூட்டாக இருந்து பள்ளிகளில் என்ன செய்வாங்கன்னா திக்ர் செய்வாங்க. இது இஸ்லாம் சொல்லி தந்ததில்லை. இன்னொன்று வந்து தௌபா. என்ன தௌபா? லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஸ்பீக்கரை போட்டுட்டு பாவங்களை சொல்லி 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 அல்லாஹ் கிட்ட தொழுது மன்றாடி துவா கேட்டு அந்த மௌலவி சாப் அழுவார். யா அல்லாஹ் நாங்கள் பாவிகள், யா அல்லாஹ் நாங்கள் பாவம் செய்து விட்டோம், யா அல்லாஹ். ஆனால் இதுக்கெல்லாம் ஆமீன் சொல்லுவாங்க. நாங்கள் பாவிகள், ஆமாம் ஆமீன். நாங்கள் பாவம் செய்து விட்டோம், ஆமீன். இதெல்லாம் பாவம் செய்வாங்க. இப்படி எல்லாம் வந்து செஞ்சுட்டீங்க, இதுதான் பாவம். அவங்க பாவம் செஞ்சிட்டோம் உண்மையிலேயே பாவம் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா இப்படி கூட்டாக இருந்து எல்லாருக்கும் சேர்த்து ஒருத்தர் துவா கேட்க மற்றவங்க ஆமீன் செல்லக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை ரசூலுல்லாஹ் உருவாக்கலை. நம்ம உட்கார்ந்துக்கிட்டு நம்ம தேவைகளை நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்போம். ஸ்பீக்கர் போட்டுட்டு செஞ்ச பாவத்தை பகிரங்கப்படுத்த சொல்லி எங்கேயாவது இருக்குதா? நம்ம விபச்சாரம் செஞ்சுட்டேன் யா அல்லாஹ் அப்படின்னா, நீ விபச்சாரங்கிற 4 பேருக்கு தெரிஞ்சிட்டுதே. அப்போ நாம அதை மனசுக்குள்ளால யா அல்லாஹ் நான் தவறு செஞ்சுட்டேன் மன்னிச்சுக்கோ யா அல்லாஹ்ன்ற ஒவ்வொருத்தரும் நம்ம மனசுக்குள்ளார துவா கேட்கணும். அழுகையை கொண்டு வரணுங்கிறதுக்காக லைட் ஆஃப் பண்ணி இருட்டில் இருந்துக்கிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவார். அந்த மௌலவி சாப் வந்து அழுது ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு அவர் விம்மி அழுத உடனே மற்றவங்களுக்கு சும்மாவே அழுக வந்துடும். அப்போ பண்ணியா அல்லாஹ் கிட்ட தௌபா செய்யறது, அவருடைய பாவத்தை நினைச்சு அவருக்கு உண்மையாக மனசுக்குள்ள ஒரு கவலை வந்து அவர் அழுது துவா கேட்கணும். இதை கூட்டா ஒருத்தர் கேட்க மற்றவங்க ஆமீன் சொல்றதெல்லாம் வந்து பிதஅத்தான ஒரு விஷயம். ரசூலுல்லாஹ் வந்து சொல்லலை. எனவே நாம தௌபா செய்வோம், மன்னிப்பு கேட்போம், தொழுவோம். அந்த தொழுகை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானிலும் சரி ரமலான் அல்லாத காலத்திலும் சரி 11 விட அதிகமாக தொழலைங்கிறாங்க. லைலத்துல் கத்ர் இரவுன்னா 44 தொழலாமா? அதே 11 தான், கொஞ்சம் நீளமாக தொழுங்க. குர்ஆனை கொஞ்சம் கூடுதலாக ஓதுங்க, இடையில கொஞ்சம் உட்காருங்க, அதிகமாக திக்ர செய்யுங்க. இப்படி இருக்கக்கூடிய அமலை செய்கிறது தான் ஈமானின் இஹ்திசாபன், நன்மை ஆதரவை தந்தால் அல்லாஹ் நன்மை தரக்கூடிய முறையில் நாங்கள் அந்த வணக்கத்தை என்ன செய்யணும் செஞ்சு அந்த அமலில் நாங்கள் ஈடுபடுவோம், இபாதத்துக்களில் ஈடுபடுவோம், அதில் பிதஅத்துக்கள் செய்யாமல் இருப்போம். அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தல்வானாக.